வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். வெளியில் எதுவும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா, நான் எப்போதும் ஜன்னல் ஓரமாக உட்காந்து தான் வரைவேன். இந்த ஜன்னல் ஓரத்தில் சில கனமான புத்தகங்களை வச்சுட்டு இந்த திட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது புத்தகத்து மேலே ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறேன். இது உடஞ்ச ஃபோனு. ஆகஸ்ட் மாதம் உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மொத யூடியூப்க்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அந்த ஃபோனில் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். நவம்பர் வரைக்கும் அதை பயன்படுத்தினேன். அப்புறம் தான் புது ஃபோன் வாங்கினோம். அப்படி இருந்தும் இப்போவும் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். இது நீங்கள் பார்க்கக்கூடிய டேபிள். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. அப்புறம் வீடியோ ஆரம்பத்தில் நான் அந்த இடத்துல உட்காந்து தான் வரைஞ்சிட்ருந்தேன். இந்த டேபிளில் வரைஞ்சிட்ருந்தேன். இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா உறுதியாக இருக்காது. கலர் கொடுக்கும்போதெல்லாம் ஆடும். அதுக்கப்புறம் தான் இந்த பிளாக் கலர் டேபிள் கிடச்சது. என்ன கிடச்சதுன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வேண்டாத பொருட்களை வெளியில் வச்சுருவாங்க, யார் வேணால் எடுத்துக்கலான்ட்டு. அப்படி நான் எடுத்துகிட்டு வந்த டேபிள்ஸ் தான் இந்த ரெண்டும். அப்புறம் இங்கே நான் பேப்பரில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் டேட்டு, அப்புறம் லைப்ரரியில் புக்ஸு ரிட்டர்ன் பண்ணுற டேட் இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். அதை பார்க்கும்பொழுது சீக்கிரமாக புக்ஸ்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்புறம் இது எங்கள் வீட்டில் உள்ள கீபோர்டு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு பச்சில். உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க், மெஹந்தி டிசைன்ஸ், அப்புறம் கோலம் போடுறது, படம் வரைகிறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது, புக்ஸ் ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபோன் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஆனால் இது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. இது வளையக்கூடியது தான். இருந்தாலும் நான் ஃபோன்லாம் செட் பண்ணாலும் இது மூவ் ஆகிட்ருக்கும். ஸ்டாப் பண்ணுறது வைக்கிறதுலாம் சிரமமாக இருக்கும். எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. அதனால் நான் இந்த மாதிரியே நான் வீடியோ எடுக்கிறேன். அது வாங்கியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, தேங்க்யூ ஸோ மச்.